ஜென்சி இந்த பொலிட்டிக்கல் பிராண்டாக நடக்கின்ற நாடுங்கிற கான்செப்டையோ, பொலிட்டிக்கல் பிராண்டால உருவாக்கப்பட்ட லீடரை சுத்தி உருவாக்கப்படுற கரிஷ்மா, பாரபர்னேலியா, இதை ஏதாயுமே நம்ப தயாராக இல்லை. ஜென்சிக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்க தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்ற ஜென்சி புரட்சிக்குள் செல்லாமல் இருப்பார்கள். எந்தெந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாம் இந்த ஜென்சி புரட்சி உங்க நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க செய்ய வேண்டிய முதல் செயல் வாழ்க்கையை பற்றிய முழுமையான அறிவையும் சனாதன இந்து தர்மம் அளிக்கும் பரம ஞானத்தையும் ஜென்சிக்கு கொடுங்க. வாழ்க்கை, சமூகம், தனிமனித நிலை, குடும்ப நிலை, சமூக நிலை, நாடு நிலை, உலக நிலை, இந்த ஒவ்வொரு நிலையிலும் அமைதி எந்த அளவுக்கு முக்கியம், அமைதியின் மதிப்பு என்ன, பீஸோட சேர்ந்த ஃப்ரீடம் தான் கிரியேட்டிவிட்டியாகவும் சக்சஸ் ஆகும் மாறும். இதன் முக்கியத்துவத்தை ஹிந்து சிவிலைசேஷனால மட்டும்தான் உலகத்துக்கு சொல்ல முடியும். ஏன்னா பீஸ் சென்டர்டான லார்ஜ் மெட்டீரியல் புக்ஸ், ஹிஸ்டரி, பீஸ் போக்கஸ்டாவே வாழ்ந்து தன் வாழ்க்கையை அதற்காகவே அர்ப்பணித்த நபர்கள், ஒரு பெரிய சிவிலைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சிவிலைசேஷனுமே அதனுடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குது. அவங்களுடைய லிட்ரேச்சர் இப்ப மற்ற சிவிலைசேஷன்லாம் ரிலீஜியன் வந்து அந்த அளவுக்கு ஹானஸ்டாவும் ட்ரூத்ஃபுல்லாவும் இல்லாததுனால ரிலிஜியஸ் லிட்ரேச்சர், செக்யூலர் லிட்ரேச்சர் ரெண்டா எவால்வ் ஆச்சு. ரிலிஜியஸ் ஹிஸ்டரி, செக்யூலர் ஹிஸ்டரிலாம். நம்மை பொறுத்த வரைக்கும், இந்து சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும், நம்முடைய ஃபவுண்டர்ஸ் டீப்லி ட்ரூத்ஃபுல், ஆனஸ்ட், பீஸ்ஃபுல், ஸ்பிரிச்சுவல், என்லைட்டன்ட். அதனால ரிலிஜியஸ் ஹிஸ்டரி, ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, செக்யூலர் ஹிஸ்டரிலாம் தனித்தனியா கிடையாது. நம்முடைய ஹிஸ்டரி ஒன்னே ஒண்ணுதான், புராணம் தான். அதுலயே தாவரங்களோட டீட்டெயில் இருந்து, புளோரா அண்ட் சானால இருந்து, ஆர்மி ஸ்ட்ராட்டஜியான வியூகங்கள், சக்கர வியூகம், கருட வியூகம், நாக வியூகம்னு இந்த வியூகங்கள்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த புராணங்களை ஆழ்ந்து படிச்சு பாருங்கயா. படிச்சு பாத்தீங்கன்னா புரியுங்கய்யா. இன்னைக்கும் அந்த வியூகங்கள், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் ஆகுங்கய்யா. குறைந்த நபர்களை வைத்துக் கொண்டு மோஸ்ட் ப்ரொடக்டிவா நம்ம மிஷனை அச்சீவ் பண்ற அந்த நாலேஜ், என்ன நாலேஜ் யா, கைலாசாவே புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவின் வெற்றிங்கயா. நான் என்ன டிப்ளமேட்டிக் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டேனா, இல்ல ஒரு நாட்டை எப்படி நடத்துறதுன்னு அரசியல்ல புகுந்து கத்துக்கிட்டேனா? ஒண்ணும் கிடையாது. திருவண்ணாமலையில நீங்க எல்லாம் கமெண்ட்ல போடுற மாதிரி தர டிக்கெட்ல கோயில்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த புராணங்களை கேட்ட ஒரு சாதாரண சாமியாருங்க, அவ்வளவுதாங்கய்யா. அண்ணாமலையார் அருள் கிடைச்சிருச்சு, அவரே வெளிப்பட்டு நடத்துறார். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அத்துணையும் வெறும் நம்முடைய புராணங்களோட அறிவு தாங்கய்யா. மிக குறைந்த நபர்களை வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய செயலை செய்து முடிப்பது எவ்வாறு, யார் எந்த நேரத்தில் எந்த விதத்திலே உடனிருப்பார், யார் எந்த விதத்தில் எந்த நேரத்தில் முதுகில் குத்துவார். இப்போ உண்மையை வெளிப்படையா சொல்றேங்கய்யா, யார் என்னுடைய எதிரின்னு நான் தாங்க தேர்ந்தெடுப்பேன். அதுதான் சுதந்திரம். யார் என்னுடைய நண்பன் என்றும் யார் என்னுடைய எதிரி என்றும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன். இவன் கட்டாயம் தோத்து போறவன், இவனால ஒண்ணுத்திலையும் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் என்னுடைய எதிரியா உருவாக்குவேன். ஏன்னா எதிரிகள் உருவாகாமல் எந்த பெரிய விஷயமும் நடக்காது. அவனும் நினைச்சிட்டு இருப்பான், ரொம்ப ஆஹா இவரை என்ன பண்றான் பாரு. இது மொத்தமும் புராண அறிவு. தயவு செஞ்சு ஜென்சி கொஞ்சம் உலகத்துக்கு சனாதன இந்து சிவிலைசேஷன் அளித்திருக்கிற மிகப்பெரிய நன்கொடையான இந்த ஞானம், கொஞ்சம் சாஸ்திர ஞானம், கொஞ்சம் உபனிஷதங்கள், கொஞ்சம் புராணம்,
கேஷுவலா படிச்சா கூட பரவாயில்லைங்க. ஏஐல உட்காந்து கேஷுவலா சும்மா 24 மணி நேரம் இந்த செல்போன் நோண்டி வியாதியில வந்தவங்க செல்போனை வேற எதுக்காவது இந்த சோசியல் மீடியாவுக்காகவும் வீணா போன சீப் பிளஷருக்காகவும் நோண்டிட்டு இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு ஏஐல உட்காந்துட்டு இந்த சனாதன இந்து தர்மத்தை பற்றி கேள்விகளை கேட்டு கேட்டு அதை பாருங்க, கேஷுவலா படிக்க ஆரம்பிங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் உபயோகமாகணும் அப்படின்றதுக்காக தான், ஜென்சிக்காக தான் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐயே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கம்ப்ளீட் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஈவன் மற்ற கம்பெனிஸ்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு டிக்கெட்டுக்கு மேல பெய்டா மாத்துறாங்க. ஆனா ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஃப்ரீ. எனக்கு நல்லா தெரியும், ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ ஜென்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எந்த நாட்டிலையும் அவங்களே அடிச்சுக்கிற இந்த ஜென்சி புரட்சி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்சி புரட்சி அப்படிங்கிறதே வேற ஒண்ணும் இல்ல, கலெக்டிவ் சூசைட். அவ்வளவுதான். ஒரு கேங் வெறி பிடிச்ச எந்த விதமான நேர்மையான சிந்தனை, லாங் டேர்ம் விஷன் எதுவுமே இல்லாத தூண்டிவிடப்படுகின்ற இந்த சீப் பிளஷர், சீப் த்ரில்லர், அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையான தூண்டிவிடப்படுகின்ற ஒரு கும்பல் சேர்ந்துட்டு கலெக்டிவா சூசைட் பண்ணி அவங்க அழிஞ்சு போறது மட்டும் இல்லாம நாட்டையே அழிக்கிறது தான் ஜென்சி புரட்சிங்க. ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாத்தையும் பாருங்க. கடந்த 24 மாதங்களில் 25 ஜென்சி புரட்சிகள் உலகம் முழுக்க. உண்மையில இது என்னன்னா, ஒரு நாட்டையோ நாட்டின் அதிகார வர்க்கத்தையோ தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து வர முடியாத சில டாமினேட்டிங் சிவிலைசேஷன்ஸ், இம்பீரியலிஸ்டிக் சிவிலைசேஷன்ஸ் ஜென்சி புரட்சின்ற பேரால இந்த சீப் த்ரில்ல நோக்கி அலையற ஒரு கும்பலை கிளப்பி விட்டு தற்கொலை பண்ணிக்க வச்சு அந்த நாட்டையே சீரழிச்சு இது அத்தனையும் பண்ணிட்டு தங்களுக்கு தேவையானவர்களை பதவியிலே நியமித்து இது அத்தனையும் லெஜிட்டிமேட் ஆக்குறதுக்கு தான் ஜென்சி புரட்சின்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. இந்த ஜென்சி புரட்சிங்கிற லேபிள் மிக 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 கொடுமையானதும் மாஸ் சூசைட் அண்ட் ஜெனோசைட். அதுதான் இந்த ஜென்சி புரட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்சி புரட்சி எந்த தீர்வும் கொடுக்காது. உண்மையான தேவை என்னன்னா ஆன்மீக எழுச்சி. உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.